We started the 5th chapter last time. Virata Purusha Utpatti Prakara Varanana. That's the cosmic evolution. எப்படி இருக்குன்னு 3 ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். எப்படி மாயா உள்ளுக்குள்ளேயே கடவுளோட இருக்கார், and he has kept all the 3 gunas within him. அதனாலதான் எதுவுமே இல்லை, டே இல்லை, நைட் இல்லை, மிருத்யு இல்லை, அமிர்தம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிராகிருத பிரளயத்து சமயத்துல எல்லாமே அவருக்குள்ளேயே மர்ஜ் ஆயிருந்தது. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த டைம் எதுவுமே இல்லை, ஆனா எல்லாமே இல்லை உருவாச்சு அப்படின்னு கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் தேர், பட் இட் வாஸ் ஹிடன் இன் ஹிம். எல்லாமே ஹிடன் இன் ஹிம், லேட்டண்டா இருந்ததுனாலதான் அது மறுபடியும் எல்லாமே வெளியில வந்தது. ஓகே, சோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு 3-4 ஸ்லோகங்கள் they are like very important slokas. Okay, just try to understand. There are some கொஞ்சம் ஒரு மாதிரி principles are there, the 24 principles அப்படின்னு சொல்லுவோம். I will give you each one, but கொஞ்சம் try to understand it. Okay. மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் भेदैस्तां प्रतिबिम्बतो विविशवान् जीवोऽपि नैव परः कालादि प्रतिबोधिता भवता संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृज द्योऽसौ महानुच्यते. असौ महान् उच्यते, महान् उच्यते. ओके, மாயா சந்நிதக, அதாவது மாயாவ சந்நிகிதக, தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுருக்கார் அவர். ஓகே, ஆனா அவர் பக்கத்திலேயே வச்சுருக்காருன்னா அது ஜஸ்ட் ஒரு பக்கத்துல வச்சுருக்கார். அது பட் he is not entering into it. அப்ரவிஷ்ட வபுஷா, அவருடைய உடம்புக்குள்ள அவர் மாயா தன்னுடைய உடம்புக்குள்ள வச்சு உள்ள வச்சுட்டானா அவருக்கும் அந்த 3 குணங்களும் வந்துருமே. பகவான் சத்துவ குணங்கள் மட்டுமே நிரம்பியவர் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஓகே, அப்போ சாட்சிதி கீதோ பவான். சோ அந்த மாயா he is what it is, he is not entering. அவர் அதுக்குள்ளேயும் போல, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அவருக்கு கிடையாது. பவான் சாட்சி இத்து கீதகனா இட் இஸ் செட். என்ன சொல்லியிருக்கா, நீ அந்த மாயாக்கு ஒரு சாட்சியா இருக்க. அந்த மாயாக்குள்ள என்ன இருக்கு, 3 குணங்களும் இருக்கு. நீ அதை திருப்பியும் கடவுள் அந்த மாயையை உண்டு பண்ணி அதுக்குள்ள இருக்கிற குணங்களை உண்டு பண்ணிதான் நம்ம பிறப்பெடுக்கும் பொழுதும் அந்த மாயை தான் நம்மளுக்கு அந்த சம்சார பந்தத்தை கொடுக்கறது. அதுல இருக்கிற அந்த 3 குணங்களும் நம்ம கிட்ட வருது. அது பகவான் கிட்ட இருக்கும் பொழுது பகவானுக்குள்ள அந்த மாயை போயிடுறது கிடையாது. அதைத்தான் அவர் இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு. பட்டத்திரி அது அவர் பக்கத்துலதான் வச்சுருக்காரு. அது அவர் உள்ள விடல. அது ஜஸ்ட் ஹீஸ் a witness. அது விட்னஸா இருக்கார். பேதைஹி பிரதிபிம்பதக விவிஷவான் ஜீவ அப்பி அபரஹ ந ஏவ அத காலாதி பிரதிபோதிதா பவதா சஞ்சோதிதா ச சா மாயா கலு ஸ்வயம் புத்தி தத்துவம் அஸ்ருஜத் யஹ அசௌ மகான் உச்சதே. சோ என்ன சொல்ற இதுல அதாவது பிரதிபிம்பத்தக. சோ எல்லாமே அந்த மாயாவுல தேர் ஆல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நீங்க அதுல உள்ள ரிஃப்ளெக்ஷனா தான் என்ட்ராரு. யூ ஆர் நாட் என்டரிங் இன் டு த மாயா, யூ ஆர் நாட் கீப்பிங் த மாயா வித் யூ. நீங்க பக்கத்துலதான் இருக்கே. அந்த ரிஃப்ளெக்ஷனா என்ன இருக்கு, ஜீவக அப்பி அபரஹ ந ஏவ. அப்போ என்னன்னா இந்த ஜீவனும் நீங்களும் ஒண்ணுதான் சொல்றாரு இல்லையா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற. ஜீவகா நீங்களும் ஒண்ணுதான். ஆனா நீங்க என்ன பண்றே, அந்த ஜீவாவை நீங்க அந்த மாயை விட்டுடுறேன். அதே யூ ஆர் ஒன்லி த ரிஃப்ளெக்ஷன். அப்ப இங்க என்ன பண்றேன், அபரஹ ந ஏவ, இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. உங்கள்கிட்ட அது மாறுபடவே இல்லை. அந்த ஜீவாவும் நீங்களும் ஒண்ணுதான்.
அந்த மாயை வந்து வேற வேற அப்பியரன்ஸ்ல இருக்கு. அந்த மாயையால வேற வேற அப்பியரன்ஸ். அந்த மாயையால இப்ப நான் கோமதியா இருக்கேன், ஒருத்தர் விஜயலட்சுமியா இருக்கா, ஒருத்தர் வந்து ராஜேஸ்வரியா இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். we are all reflections, but the jiva is the same. ஜீவாங்கிறது அந்த சோல், அந்த ஆத்மா, அந்த ஜீவன் அப்படிங்கிறது அந்த கடவுள் தான். எல்லார்கிட்டையும் இருக்கிறது ஒரே மாதிரி ஜீவாத்மா தான். ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பிரதிபிம்பமா நம்ம இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு we are called by names. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு குணங்கள் நிரம்பி இருக்கு. அந்த ரேஷியோ ஆஃப் த சத்வ ரஜஸ் தமஸ் will be different in everyone. Everybody will not have the same ratio. டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் அந்த கடவுளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது வந்து. சோ புத்தி தத்துவம் அஸ்ருஜத் யஹ அசௌ மகான் உச்சத்தே. சோ என்ன பண்றா, இது வந்து மகத், மகான் உச்சத்தேன்னா அது மகத். மகத்துங்கிற பிரின்சிபல். இப்ப என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் வரப்போறதுங்கிறது பாருங்க. முதல்ல அந்த புத்தி தத்துவால முதல்ல அது ப்ரொஜெக்டட். என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன்? புத்தி தத்துவத்துல மகான், மகத் அப்படின்னா என்ன? மாயாவை நீங்க பக்கத்துல வச்சுட்டு, ஓகே, அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாம நீங்க வெறும்ன விட்னஸா இருக்கேன். அந்த மாயாவை வச்சுட்டு யூ ஹாவ் கம் இன் வேற வேற அப்பியரன்சஸ் ஆஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆயிடுறதுன்னா டைம்லாம் வந்துடுறது, உங்களுடைய பிரசன்ஸ் வந்துடுறது. அப்போ மாயா என்ன பண்றான்னா, மாயா she is bringing forth the principle of intelligence, புத்தி தத்துவா. அததான் சொல்றா, யஹ புத்தி தத்துவம் அஸ்ருஜத். அஸ்ருஜத்னா she created, she projected. இந்த இடத்துல projected, already latent hidden, அதை வந்து வெளியில கொண்டு வரா. யஹ அசௌ மகான் உச்சத். அதை என்ன சொல்றா, அதுக்கு என்ன பெயர் சொல்றா? மகான். அப்ப இட் இஸ் கால்ட் மகத். மகத்துங்கிற தத்துவம். இப்ப இது மாதிரி நிறைய தத்துவங்கள் வரும், நம்ம ஒவ்வொரு தத்துவமா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? மகத்துங்கிற தத்துவத்தை வந்து கடவுள் வந்து கொண்டிருக்காரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இப்ப இதுல வந்து இது வந்து மகத்துங்கிற பிரின்சிபல் வந்துடுது. ஓகே, இப்போ வந்து தத்ராசௌ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधान स्वयं जीवेऽस्मिन् कबुनिर्विकल्प युद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहं तत्त्वं महान् कल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमो अतिबहुलं विष्णु பவத் பிரேரணாத். விஷ்ணு உன்னுடைய பிரேரணாத். விஷ்ணுன்னு கூப்பிடுறாரு. ஓ விஷ்ணு, விஷ்ணு சம்போதனம். விஷ்ணு உன்னுடைய பிரேரணா, உன்னுடைய அபிலாஷையால, உன்னுடைய இச்சையால, உன்னுடைய தூண்டுதலின் பேரில், பிரேரணாவால. அப்போ தத்ரா அசௌ ச மகான். அந்த மகாத் முதல்ல என்ன ப்ரொஜெக்ட் பண்றா? இந்த மாயாவால முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணது என்னது? மகத் அப்படிங்கிற பிரின்சிபல். அப்ப இந்த மகத்துங்கிறதுல இருந்து என்ன வருது? திரிகுணாத்மகம். இந்த மகத் வந்து எதால? 3 குணங்களால இருக்கு. அப்போ என்ன வருது? சத்துவ பிரதான. முதல்ல என்ன குணம் வருது? சத்துவம். சத்துவம் தான் மெயின். சத்துவம் மெயின். அப்ப என்ன சொல்ற? அஸ்மின் ஜீவே. அப்ப ஜீவே, அஸ்மின் ஜீவே. ஓகே, நிர்விகல்பம் அகம் இதி வித். அப்போ வந்து உத்போத நிஷ்பாதக கலு அசௌ மகான் கலு பவத் பிரேரணாத் அஸ்மின் திரிகுணைஹி சம்புஷ்டம் தமோ அதி பகுலம் சா விகல்ப போதகம் அகன் தத்துவம் சக்கரே. இப்ப நீங்க புத்திய கிரியேட் பண்ணிட்டு, இந்த புத்தி மகத்துங்கிற அந்த பிரின்சிபல், அந்த புத்தியில இருந்து என்ன வருதுன்னா 3 குணாஸ் அங்க. அப்போ அதுல பிரடாமினா இருக்கிறது என்னது? சத்துவம். இப்ப எங்களுடைய ஜீவத்துல வந்து நிர்விகல்பம் அகமிதி, அதாவது
மகத், அதாவது மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ் வரும்பொழுதே, புத்தி தத்துவம் புத்தி வரும்பொழுதே அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது? அகங்காரம். அகங்காரம்னா என்ன? நம்ம தமிழ்ல இவ ரொம்ப அகங்காரம் அப்படின்னு. அகங்காரம்னா அப்படி கிடையாது. அகங்காரம் நான், நானே தான், ஐ, ஐனஸ் அப்படின்னு சொல்லுவா. வேதாந்தத்துல சொல்லும்போது ஐனஸ், நான் தான், பிரடாமினன்ட், ஐ ஷுட் பி எவ்ரிவேர், நான் தான் முதலாவதாக இருக்கணும். சில பேர் நினைப்பால எங்க போனாலும் நான் தான். அந்த அந்த கிராமத்துல எல்லாம் கூட சொல்லுவா, கல்யாண வீடுனா அவதான் பொண்ணா இருக்கணும், அவதான் மாப்பிள்ளை, அவதான் ஆம்பளையா இருந்தாலும் அவன் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், அந்த டெத்து வீடுனா அவன் தான் பணமா இருக்கணும், அதுக்கு மட்டும் வரமாட்டான் அப்படின்னு சில விளையாட்டா கூட சொல்லுவாங்க. இந்த இந்த சைடு மதுரை சைடுல கிராமத்துல எல்லாம். சோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஐ, நான் தான் எல்லாவற்றிலும் பிரதானமாக இருக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு அந்த கடவுள் வந்து அந்த மாயை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு புத்திய கொடுத்து உடனே தத்துவங்கள் வந்த உடனே மூணு குணங்களும் வந்து சத்துவ, ரஜஸ், தமஸ், அந்த மூணு குணங்களும் வந்து சத்துவம் தான் அதுல பிரதானமா இருக்கு. அப்போ நிர்விகல்பம் அகம் இத்தி, அப்போ உத்போத நிஷ்பாதக கலு அகம். அப்போ என்ன ஆயிடுறதான்னா, நான் வந்து உனக்குள்ளேயே நான் இருக்கேன். இப்போ நான் இந்த ஐனஸ் வரலைன்னா, இந்த அகங்காரம் அப்படிங்கறது என்கிட்ட வரலைன்னா, என்கிட்ட என்ன இருக்கான்? வெறும் சத்துவம் தான் இருக்கான். ஐ எம் ஃபுல் ஆஃப் ஒன்லி பியூரிட்டி. என்கிட்ட சத்துவ குணம் மட்டும்தான் நிறைந்திருக்கு. அந்த சத்துவ குணம் மட்டும் நிறைஞ்சிருக்கிற நேரத்துல நான் எங்க இருக்கேன்? நான் கிருஷ்ணா, நான் உன்னோடயே இருக்கேன். குருவாயிருப்பா, விஷ்ணு, நான் உன் கூடவே இருக்கேன். நிர்விகல்பம், நிர்விகல்பமா இருக்கேன் அப்படின்னா உன்கிட்டயே நான் இருக்கேன். ஓகே, எந்த விதமான இதுவுமே என்கிட்ட இல்ல, டிஃபரன்ஸே இல்ல. நீ வேற நான் வேறு நான் நினைக்கவே இல்லை. என்கிட்ட சத்துவ குணம் மட்டும் இருக்கும் பொழுது நீ கடவுள், நான் வந்து ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு. நான் உனக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவேன். ஆனா எப்ப வந்து அந்த நம்மளுக்கு வந்துடுறது? உத்போத நிஷ்பாதக கலு மகான் கலு, அசௌ மகான் கலு பவத் பிரேரணா அஸ்மின் திரிகுணை சம்புஷ்டம் தமோ அதி பகுலம் சவிகல்ப போதகம் அகம் தத்துவம் சக்கரே. இப்போ பாருங்க, ரொம்ப அழகா சொல்ற. எனக்கு இந்த நான்கிற அகங்காரம் வராத வரைக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ என்ன படைச்சாலும் நான் வந்து நீ எனக்கு ஒரு பிரதிபிம்பமா அந்த மாயையிலேருந்து மூணு குணங்கள் வந்தாலும் நான்கிற வந்து இது இல்லாம நிர்விகல்பம், எனக்கு எந்த விகல்பமுமே இல்லை. கடவுளும் ஒண்ணுதான், நானும் கடவுளுக்குள்ளேயே இருக்கேன். ஆனா இந்த புத்தியை கொடுத்த போது நான் எப்போ வந்து நான் என்னுடைய யோசிக்க தொடங்குறேன். அதுவும் யாரால? அதுவும் நீதான் பண்ற விஷ்ணு. பவத் பிரேரணாத், நீதான் பண்ற. இந்த ஜீவா இந்த அஸ்மின் திரிகுணைஹி சம்புஷ்டம் தமோ அதி பகுலம். we are being dominated. தமோ அதி பகுலம்னா, பகுலம்னா நிறைய. dominated by whom? by தமஸ். தமோ குணத்தால நான் வந்து டாமினேட் ஆயிருக்கேன். சவிகல்ப போதகம். அப்ப என்ன ஆயிடுறது? சவிகல்ப விகல்பேன சக, நான் விகல்பமா பார்க்க ஆரம்பிச்சு விடுறேன். எல்லாரையும் நான் விகல்பமா பாக்குறேன். நான் தான் ரொம்ப கிரேட்னு நான் நினைச்சுக்கிறேன். அகம் தத்துவம் சக்கரே. அப்ப நீ என்ன பண்ணிடுற? அகங்கிற தத்துவத்தை அந்த இடத்துல சக்கரே, கிரு ஒரு லிட்லக்கா சக்கரே. அப்ப நீ கிரியேட் பண்ணிட்ட. நீ வந்து கிரியேட் பண்ணிருக்க செப்பரேட் இண்டிவிஜுவாலிட்டி. நம்ம நம்ம மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் வந்து இங்க யாரெல்லாம் படிச்சிருக்கேள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யாராவது படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மில்டன் வந்து ரொம்ப ரொம்ப இந்த தத்துவத்தை படிக்கும் பொழுது ஐ ரியலி வாண்ட் டு கோட் ஃப்ரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆல்சோ. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, when Adam and Eve are there, அவ வந்து மில்டன் அந்த பாரடைஸ் லாஸ்ட்ங்கிறது அவர் வந்து நிறைய 12 வால்யூம்ஸ் எழுதினார். அதுல வந்து திஸ் இஸ் இந்த 4th புக் 4ல வந்து ஆடம் அண்ட் ஈவ் ஆர் தேர், தே ஆர் ஆல் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி, தே ஆர் லிவிங். கடவுள் வந்து படைச்சிட்டார், ஆல் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துட்டா. புக்கு 9 வரா, 4ல இருந்து 9 8 வரைக்கும் அவன் நிம்மதியா தான் இருக்கா. 9 வரும்பொழுது என்ன ஆயிடுறதுன்னா, தட் டைம் ஹி சேஸ்
மில்டன் வந்து எப்படி, மில்டன் இஸ் அ ரைட்டர் who says that women should not work. ஓகே, அவரோட கொள்கை அந்த மாதிரி. பர்சனலி அவருக்கு கண்ணு தெரியாது, he's not got eyes also, blind, he's blind. And அந்த பாரடைஸ் லாஸ்ட் எழுதும் பொழுது கூட he was feeling that women should not work. Women are born only to take care of the progeny. பிறக்கிற குழந்தைங்க, குடும்பம், ஃபேமிலி, இதுதான் பார்த்துக்கணுமே தவிர விமன் எப்போ ஈக்குவல் ரைட்ஸ் டிமாண்ட் பண்ணி எப்போ வேலைக்கு போறாளோ, எப்போ அவளுக்கு வந்து சுயமா சிந்திக்கிற தன்மை, see that is what he did, that was the greatest mistake. சுயமா சிந்திக்கிற தன்மை எப்போ வரதோ அப்பவே வந்து உலகம் கெட்டு போயிடும்னு மில்டன் வந்து அப்பவே சொல்லிட்டார் பாரடைஸ் லாஸ்ட் எழுதும்போதே. ஸோ அந்த ஆடம் அண்ட் ஈவ் அவளுக்கு they didn't know anything. See, God create, அவளோட பைபிள் படி God created them. God created them. God did not give them dress. ஓகே, அவ ரெண்டு பேரும் அப்படியே தான் சுத்தின்னு இருந்தா. they did not know shame. யாருமே கிடையாது. they both were there. அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே this Adam and Eve are our first fathers அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ தான் முதல் கிரியேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் மில்டனோட இது சொல்லுறது. So one day when Eve said, I also want to come with you to work, he said, no, you are not supposed to come. அவ எப்ப வந்து ஈவ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலோ, when they both started working together, at that time they thought, oh no, அப்போ வந்து அவளுக்கு first they felt that they are not wearing any dress. அப்ப they were working in a banana leaf, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணும் பொழுது ஈவ் at once took on banana leaf and covered her body. So Milton says, எப்போ வந்து அந்த விஸ்டம், அந்த அதுக்கு வந்து ஒரு கதை உண்டு, அந்த ஆப்பிள் ஃப்ரூட், த ஃப்ரூட் ஆஃப் விஸ்டம், அந்த விஸ்டம், அந்த பாம்பு வந்து the bad angels will tell you, இந்த பழத்தை சாப்பிடு, உனக்கு ஞானம் வரும், you'll get knowledge, fruit of knowledge. But she was, Adam said, don't eat, don't be tempted by anybody, just be as it is. But once she is tempted and she eats that fruit, அப்பவே அவளுக்கு வந்து she feels different. I want to be independent. So புத்தி வந்துடுது அந்த இடத்துல வந்து the I-ness comes in. That is what I'm saying. அப்ப இது வந்து என்ன சொல்றார், நிர்விகல்பமா நான் உன் கூடவே இருக்கேன் குருவாயிரப்பா, சத்துவ குணத்தோடே நான் இருக்கேன். ஆனா எப்போ வந்து நீ தமோ குணம் என்கிட்ட வந்துடுத்தோ, தமோ குணத்தை நீ நிறைய கொடுத்துட்டை, அதுவும் நீ நான் கொடுத்த, நானா கொண்டு வரல. அப்ப என்ன ஆயிடுறது, அதோட நீ என்ன பண்ணிட்ட, அகங்காரத்தையும் கிரியேட் பண்ணிட்ட. அகங்காரம் அப்படிங்கிறது அவர் ஈகோனா என்ன, நான்கிற ஈகோ. சோ அந்த மாயா வந்து என்ன பண்றா, அந்த மகத்தினால மாயா 3 குணாஸ், இதுதான் புரிஞ்சுக்கணும் இதுல. சாத்விக்கு, அதுல வந்து சாத்விகா இருக்கும் பொழுது நான் வேற கடவுள் வேற நான் நினைக்கிறேன். ஆனா அதே மகத்தை வந்து தமஸ் வந்து டாமினேட் பண்ணும் பொழுது அந்த தமசையும் நீங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்க தான் என்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நான் செப்பரேட் இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு வந்துடுறது. ஓகே, சோ அடுத்த ஸ்லோகம் போலாம். சோஹம் ச திரிகுண கிரமாத் விவிததா ஆசாத்ய வைகாரிகோ பூயஸ்தைஜ சதாம சாவிதி பவான் ஆத்யேன சத்வாத்மனா தேவானிந்திரியமானினோ அக்ருத திஷாவாதார்க பாஷ்யாஸ்வினோ வக்னீந்திராச்சுத மித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். பாருங்க, இப்போ அவர் வந்து அந்த அகங்காரத்தை உண்டு பண்ணிடுறார். சோ அகம் ச, சக அகம் ச, சக அந்த, அகம் ச நான் தான் என்று. நமக்கு அகங்காரம் வந்துடுது இல்ல, நான் என்று. திரிகுண கிரமாத்னா திரிகுணம், சத்துவம் ரஜஸ் தமஸ், திரிவிதத்தாம் ஆசாத்திய, அந்த குணங்கள் எப்படி, திரிவிதத்தாம் 3 விதமா, ஆசாத்திய டிவைடட் இன்டு 3. எப்படி, வைகாரிகக, வைகாரிகக அப்படின்னா சாத்விகத்துக்கு வைகாரிகக. பூயக தேஜசாம தாமசௌ, அப்படியா, தேஜசா அப்படின்னா ரஜஸ். தாமசா அப்படின்னா தமசா.
குணம். இத்தி ச பவன் ஆத்யேன சத்வாத்மனா. அப்போ ஆத்யேன சத்வாத்மனா, சத்வம் பீயிங் த ஃபர்ஸ்ட். ஓகே. திஷா வாத்தார்க்க பாஷ்யஸ்வினஹ. இப்பதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்னெல்லாம் வருது? திஷா வாத்தார்க்க பாஷ்யஸ்வினஹ, இந்த டைரக்ஷன். திஷா, வாத்தா வாயு, அர்க்க சூரியன். ஓகே. திஷானா திசைகள், வாத்தா வாயு, வாத்தார்க்க அப்படின்னா வாத்தா பிளஸ் அர்க்க, அர்க்க சூரியன், பாஷ்யஸ்வினஹ, பாஷ் அப்படியே பாஷ்யங்கிறது, பாஷிங்கிறது வருணா. ஓகே. அஸ்வினஹ அப்படிங்கிறது அஸ்வினி தேவாகா. ஓகே. இதெல்லாம் என்னங்கிறத நான் இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். வக்னீந்த் ராச்சுத மித்ரகான். வக்னி, வன்ஹி வக்னி ரெண்டு விதமாவும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவா. அது வந்து அக்னி, வன்ஹினா அக்னி, அக்னி இந்திரா, இந்திரா இந்திரா, அச்சுதக அந்த இடத்துல உபேந்திரா, மித்ரகான், மித்ரகான் அப்படின்னா மித்ரா. ஓகே. மித்ரகான் அப்படின்னு இந்த ரெண்டு பேரையும் சொல்றார். பிரஜாபதியும் இதுலயே வந்துடுறா. ஓகே. விது விதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். அப்போ விது விதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். அப்போ விது மூன், விதி பிரம்மா, ருத்ர ஸ்ரீருத்ர. ஓகே. அப்புறம் ஷாரீரகான், ஷாரீரகான்னா க்ஷேத்ரஜ்ய. ஓகே. அடுத்தது இந்திரிய மானின தேவான். இந்திரிய மானின தேவான்னா யாரெல்லாம் இந்திரியங்களுக்கு தேவர்களா தேவதைகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்திரியாணி என்னது? நம்மளுக்கு பஞ்சேந்திரியாணி, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப ஆர்கன்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், அது ஞானேந்திரியம். கர்மேந்திரியம்னா ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நம்ம ஆக்ஷன் பண்ணறதுக்கு. அண்ட் த மைண்ட் அக்ருத். அக்ருத்துங்கன்னா கிரியேட்டட், என்னது? மைண்ட். எல்லாத்தையும் நீங்க வந்து இந்திரியா மானினக தேவான், the gods. அந்த காட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் காட்ஸோ அவெல்லாம் வந்து எந்த காட்ஸ் எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கெல்லாம் வந்து தலைவரா இருக்காளோ அவளை எல்லாரையும் யூ கிரியேட்டட். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரையா அவர் கிரியேட் பண்ணிட்டே வந்திருக்கார். ஓகே. அப்ப யாரெல்லாம்? அந்த அகங்காரா, அகங்காரா தட் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ பார்ட்ஸ். அதுல என்ன சொல்றது? வைகாரிகா, தைஜசா, தாமசா. அப்ப சாத்விக், ராஜசிக், தமசிக். ஓகே. அப்புறமா காட்ஸ் வந்து they are presiding. எந்த காட்ஸ் எல்லாம் வந்து அவெல்லாம் வந்து வாயு, சூர்யா, வருணா, அஸ்வினி தேவா, அக்னி, இந்திரா, உபேந்திரா, மித்ரா, பிரஜாபதி, மூணு, பிரம்மா, ருத்ரா, க்ஷேத்ரஜ்யா. ஓகே. இதெல்லாம் இவ்வளவையும் நீ வந்து படைச்சிருக்க. ஓகே. இப்ப நான் அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பூமன்மான சபுத்தி, கரெக்ட் தானே? I'm on the right page. Yeah. பூமன்மான சபுத்தியஹம் கிருதிமில சித்தாக்ய ப்ருத்தயன் ப்ருத்யன் விதம் தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்சம் ஏவாஸ்ருஜத் ஜாதஸ்தை இஜசதோ தசேந்திரிய கண தத்தாமசா சாம்சாத் புனஹ தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே சப்தோ ஜனி த்வத்பலாத். அதான் இந்த ஸ்லோகமும் சேர்த்து படிச்சாதான் இது வந்து நம்மளுக்கு புரியும். என்ன சொல்றார்? ஹே பூமன், பூமன் அப்படிங்கிறார். ஹே விபோ. ஓகே. ஹே பூமன், ஹே விபோ, ரெண்டு சம்போதனம் இருக்கு இதுல. ஓகே. பூமன், யூ ஆர் த இன்ஃபினிட். அப்போ விபோனா என்ன? எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் தான் விபோ. ஓகே. எங்கும் நிறைந்தவர். தவ பலாத் சத்வாம்சம் ஏவ மானசபுத்த அகம் கிருதி மிலச்சிதாக்யா விருத்தியன் விதம். அப்ப என்ன வருது நம்மளுக்கு? உன்னுடைய தத் பலா, தவ பலாத், உன்னுடைய
பலம்னா என்ன இந்த இடத்துல? உன்னுடைய விருப்பத்தால் இந்த இடத்துல அப்படிதான் எடுத்துக்கணும். சத்துவம்ங்கிற ஆஸ்பெக்ட் தான், அந்த சத்துவம்ங்கிறது தான் சத்வாம்சம் ஏவ எப்படி இருக்கான்னா, மானச புத்தியகம் கிருதி மிலச்சித்தா விருத்தியன் வித்தம். அப்போ இதுல வந்து இந்த எப்படி இருக்கா, 4 இருக்கான் அதுல. மானச புத்தியகம் கிருதி மிலச்சித்தாக்கிய விருத்தியன் வித்தம். அப்போ மைண்டு, இன்டலெக்ட், அகங்கார, சித்த, இந்த 4 இருக்கான். ஓகே. அப்போ தத் அந்த கரணம் ச அஸ்ருஜத். அப்ப நீ என்ன பண்ணிட்ட, அந்த அந்த கரணையுமே நீ வந்து எனக்குள்ள கிரியேட் பண்ணிட்ட. எப்படி? மருத் புறப்பத்தே குருவாயிரப்பா, தவத் பலாத், உன்னுடைய விருப்பத்தால, தைஜசத்தக, தைஜசக ஆஸ்பெக்ட்ல இருந்து, தசேந்திரிய கணக, ஓகே, 10 இந்திரியாஸ் ஜாத்தக வந்து பிறந்தது. புனக திரும்பவும் தாமசாம்சாத், தாமசாலேந்து நபசக தன்மாத்திரம். அப்போ நபசக தன்மாத்திரம், தன்மாத்திரம் சொல்றோம். தன்மாத்ராஸ், வாட் ஆர் த தன்மாத்ராஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். த சட்டில் எசன்ஸ் தான் தன்மாத்ரா. சப்தஹ ஆஃப் சப்த சவுண்ட் அஜனி. அப்ப என்ன சொல்றார்? அப்போ உன்னுடைய விருப்பத்தால எனக்குள்ள வந்து இருக்கிற அகம், அதாவது இன்னர் ஆஸ்பெக்ட், அந்த கரணம். ஓகே, அந்த அந்த கரணத்துல என்னெல்லாம் இருக்கு? என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய அகங்காரம், என்னுடைய சித்தம். அதான் என்னுடைய மனசுல என் சித்தம் தானே வரும். என் சித்தம்னா என்னுடைய விருப்பம் இந்த இடத்துல. இது எல்லாமே இந்த சாத்விக் ஆஸ்பெக்டால தான் நீ கிரியேட் பண்ணியிருக்க. இந்த சாத்விக்க வச்சுதான் நீ கிரியேட் பண்ணியிருக்க. அவனா அந்த தைஜச ஆஸ்பெக்ட், அதாவது ராஜசிக்ல இருந்து நீ என்ன பண்ணிருக்கேன்னா, ராஜசிக்னா என்னது? அதாவது சத்துவ குணம்னா எல்லாமே நல்ல குணம். நல்லதே இருக்கிறது, பியூரா இருக்கிறது. அதுலதான் நீ எனக்கு மனசெல்லாம் கொடுத்துட்ட. அதுலயே என்னுடைய புத்தி, என்னுடைய அகங்காரம், என்னுடைய மனசு, என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் அதுல கொடுத்துட்டேன். ஆனா ராஜசிக்ல இருந்து நீ என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்க? 10 இந்திரியங்கள். 10 இந்திரியங்கள் என்னது? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். ஓகே. அடுத்தது தமசால இருந்து என்ன கிரியேட் பண்ணிருக்கை? சட்டில் எசன்ஸ், இந்த ஸ்பேஸ கிரியேட் பண்ணிருக்கேன். சவுண்ட் வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கார் அவர் வந்து, கிரியேஷனை எப்படி பண்ணியிருக்கார். சோ இதுல வந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் டு சே சம் திங்ஸ் டு யூ. நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் ரீட் அவுட் டு யூ அண்ட் ஐ வில் ஷேர் த நோட்ஸ். ஓகே. இப்போ வந்து நான் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, மாயா இஸ் கம்பைன்ட் வித் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த மாயா வந்து சத்துவா, ரஜா, தமாஸ் எல்லாமே இருக்கு, ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். அந்த ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ல இருக்கிறதுக்கு பேர் தான் மகத். இந்த மகத்துல வந்து சத்துவ குணாஸ் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு. அதனாலதான் கலெக்டிவா அந்த ஜீவாஸ் வந்து ஐன்னு சொல்லுறது. ஆனா எப்போ தமஸ் வந்து நிறைய ஆட் ஆயிடுறதோ அந்த இண்டிவிஜுவல் ஐ கிரியேட் ஆயிடுது. அதான் அகங்காரம், அதான் அகம். அந்த அகம் தத்துவா வந்து 3 குணங்களோடையும் ஃபார்ம் பண்ணும்போது அப்ப என்னெல்லாம் இருக்கு? சாத்விகா, வைகாரிகா. சாத்விகானா வைகாரிகா. இப்ப ராஜசா, தமசா. சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3ஐயும் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுறதுன்னா ஞானேந்திரியங்கள். அப்போ அப்புறம் ஞானேந்திரியங்கள்னா என்னதுன்னா திரிக் தேவதா. இப்ப பாருங்க, இப்ப வாயு அப்படின்னா என்னது? டச். ஓகே. நம்ம திரிக் தேவதா, அந்த திரிக் தேவதாலாம் தான் நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு இதுல என்னெல்லாம் வந்து அந்த சொல்லியிருக்காளோ அதுக்கெல்லாம் சொல்றேன். தேவதா திரிக்குன்னா என்னது? திசா. அதான் திஷான்னு சொல்றாருலையா முதல்ல. அந்த திசை, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தேவதை உண்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப திரிக் தேவதாலாம் எதுக்குன்னா நம்மளுக்கு ஹியரிங்க்கு. வாயு வந்து டச், நம்ம காத்து நம்ம மேல அடிக்கிறது நமக்கு தெரியும்ல, டச். சூர்யா வந்து ஃபார் சீயிங், பாக்குறதுக்கு. வருணா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்க்கு, தண்ணி. நம்ம வந்து அப்படியே மழை வரும்போது நம்மளுக்கு டேஸ்ட். அஸ்வினி தேவதாஸ் ஆஃப் ஸ்மெல், நம்மளுக்கு கந்தத்துக்காக. ஓகே. அப்புறம் வாயு, டச், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சூர்யா ஃபார் சீயிங், வருணா ஃபார் டேஸ்ட்,
Ashwini Deva for smell. But Karmendriyas, என்னலாம் Karmendriyas? Karmendriyasனா they are all organs of action. எல்லாம் என்னெல்லாம் செய்யறா? அப்போ அதுல வந்து அதுலயும் பாரு கடவுள் இருக்காரு இல்லையா? அதான் சொல்லலே அக்னி. அக்னி வந்து பேசுறதுக்கு, ஓகே, ஸ்பீச். இந்திரா வந்து ஆஃப் ஹேண்ட்ஸ். விஷ்ணு வந்து ஃபார் லெக்ஸ். மித்ரா ஃபார் எக்ஸ்கிரீஷன். பிரஜாபதி ஃபார் ரீப்ரொடக்ஷன். இதெல்லாம் கர்மேந்திரியம், which are the organs of action. அந்த கரணானா நம்மளோட மனசு, புத்தி, அகங்காரம், சித்து. இதுல வந்து மூன் வந்து மைண்ட். பிரம்மா வந்து புத்தி, த இன்டெலெக்ட் தான் பிரம்மா. ருத்ரா இஸ் ஃபார் அகங்காரா அண்ட் க்ஷேத்ரக்யா இஸ் ஃபார் சித், which is also called memory. ஓகே, இப்போ இதெல்லாம் சாத்விக் அந்த அகங்காரத்துல இருந்து வந்து. இப்ப ராஜசிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து அந்த அகங்காரால இருந்து 10 இந்திரியங்கள் were born அப்படிங்கிறார். அப்ப 10 கர்மேந்திரியா, 10 ஞானேந்திரியா. ஓகே, அப்ப சவுண்ட், சப்தா வந்திருக்கு. இப்ப சவுண்ட் எங்க இருந்து வந்து தன்மாத்திரான்னு சொல்றாரு. தன்மாத்திரா ஆஃப் சவுண்ட், சப்தா. அப்புறம் அதுல இருந்துதான் ஆகாஷம், ஸ்பேஸ். ஓகே, அப்புறம் வந்து டச். அப்புறம் ஆகாசத்திலேருந்து ஸ்பர்ஷம் வந்தது, டச்ல தான் வாயு வந்திருக்கு. அண்ட் ஃப்ரம் தட் ஒரு ரூபம் வந்தது. ரூபத்துலதான் அக்னி வந்தது. அதுல இருந்துதான் ரசாங்கிறது டேஸ்ட். ஓகே, அதுல வந்து வாட்டர். அப்புறம் அதுல இருந்துதான் கந்தா வந்தது. அந்த கந்தா வரும்பொழுதுதான் அந்த எலிமெண்ட் ஆஃப் பூமி வந்தது. அப்ப என்னெல்லாம் இருக்கு? ஆகாஷா, வாயு, ஜல, பிருத்திவி. நம்ம சொல்லுவோம்ல, ஜல, பூமி அண்ட் என்னெல்லாம் சொன்னோம் நம்ம? ஆகாஷா, வாயு, பூமி, அக்னி, ஜல. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த பஞ்சபூதங்கள். அப்புறமா நம்மளுக்கு வந்து ஞானேந்திரியம் தான் நம்ம சொன்னோம். நம்மளுக்கு 5 இந்திரியங்கள். நம்ம காது கேட்கறது, கண்ணு பாக்குறது, மூக்கு வந்து சுவாசிக்கிறது, இந்த மாதிரி டங்கு, அப்புறம் ஸ்கின்னு. இதெல்லாம் வந்து பஞ்ச ஞானேந்திரியங்கள். பஞ்ச கர்மேந்திரியங்கள் தான் நம்மளோட ஹேண்ட்ஸ், லெக்ஸ், எல்லாமே நம்மளோட மவுத்து, நம்மளோட அதாவது டேஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அண்ட் தென் தன்மாத்ராஸ், பஞ்ச தன்மாத்ராஸ். இதுலதான் வந்து 24 பிரின்சிபல்ஸ் வரும். they are 24 principles. I'll just read out to you fast. மகத், புத்தி, அகங்காரா, பஞ்சபூதா. பஞ்சபூதால வந்து 5 இருக்கு. ஆகாசம், வாயு, அக்னி, நீர் அண்ட் நிலம், அதான் எர்த். பஞ்ச ஞானேந்திரியாஸ், ஐ, இயர், நோஸ், நம்மளுக்கே தெரியும். ஓகே, டங்கு, ஸ்கின். பஞ்ச கர்மேந்திரியாஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், எட்ஸெட்ரா, ஆல் தோஸ். பஞ்ச தன்மாத்ராஸ் தான் நம்ம பார்த்தோம். ஆகாஷா, அந்த அதெல்லாம் பார்த்தோம். டச்சு, ஸ்மெல்லு, அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம். இதுதான் கிரியேட்டட் பை பிரகிருதி வித் த கிரேஸ் ஆஃப் த ஈஸ்வரன். ஈஸ்வரனுங்கிறவர் தான் நம்ம புருஷா. இப்பதான் விராட்ட புருஷா. அவருடைய உதவியால மாயா, பிரகிருதிங்கிறது மாயாவால கிரியேட் பண்ணினது இந்த 24 அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, I'll just send it to you across. கொஞ்சம் புரிஞ்சுதா? ஜஸ்ட் we all know what are ஞானேந்திரியாஸ், கர்மேந்திரியாஸ் எல்லாமே நம்ம நிறைய படிச்சிருப்போம். என்னை விட எல்லாருமே நிறைய படிச்சிருப்பேன். பட் ஜஸ்ட் because it is there in the shlokas, I just said it. Okay.